இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், தமிழகத்திலும் சரி புதுச்சேரியிலும் சரி திமுக கூட்டணியில ஒரு சிக்கல் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அதற்கு சுமூக உடன்பாடு இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக பாண்டிச்சேரியில் மிக முக்கியமாக விரைவிலேயே சுமூக தீர்வு எட்ட வேண்டிய சூழல் இருக்கிறது. ஏன்னா நாளைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் அணுகுகிற பொழுது பாண்டிச்சேரிக்கு முதல்ல இன்னைக்கு செட்டில் ஆயிரும் அப்படின்னு தான் பாக்குறேன். பாண்டிச்சேரியில முதல்ல என்ன பிரச்சனை அப்படிங்கறதனுடைய அதிநாதமே ரொம்ப முக்கியமானது நான் பாக்குறேன். மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 15 இடங்கள்ல போட்டிட்டாங்க, திமுக 13 இடங்கள்ல போட்டிட்டாங்க. அதாவது 2 இடங்கள் காங்கிரஸ் தான் கூடுதலா போட்டிட்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஒரு இடமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா 15 இடங்கள்ல போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 2 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. 13 இடங்கள்ல போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 6 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அந்த இடம் தான் கடந்த காலங்களில் தொடர் நெருக்கடியாக இருந்தது. திமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் நோக்கியும் திமுக ஒரு கட்டத்துல நகர்ந்திருந்தாங்க. அப்பதான் ஒரு கட்டத்துல பேசப்பட்டது, ஆளுக்கு 15 கூட பிரிச்சுக்கலாம் அப்படின்னா. அப்ப இந்திய கம்யூனிஸ்டுக்கு விடுதலை சக்திகள் இருக்காங்க, இந்த 2 பேருக்கும் இடங்களை பகிரணும். அப்ப இப்ப இடப்பகிர்வு கூட அங்க சிக்கல் இல்லைன்னு தான் எனக்கு தோன்றுகிறது. திமுக 14, காங்கிரஸ் 14, ஒரு இடம் இந்திய கம்யூனிஸ்ட், ஒரு இடம் விடுதலை சிறுத்தைகள், இப்படி கூட உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறதான தகவல்கள் வருகிறது. ஆனா இங்க ஒரு மிக சிக்கலே என்னன்னா, திமுக ஏற்கனவே வெற்றி பெற்ற பல தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கேட்கிறாங்க, திமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் காங்கிரஸ் கேட்கிறாங்க. இந்த இடம் திமுகவுக்கு ஒரு பெரிய நெருடலை ஏற்படுத்துது. ஒரு உதாரணத்துக்கு, கிட்டத்தட்ட அங்க பாஜகவினுடைய அமைச்சர் இருக்கக்கூடிய ரிச்சர்ட் சான்குமார் ஜெயிச்சிருக்கக்கூடிய தொகுதி நெல்லித்தோப்பு தொகுதி. அந்த தொகுதி பாரம்பரியமா திமுக தொகுதி. அந்த தொகுதியில கிட்டத்தட்ட ஆர்வி ஜானகிராமன் 1996 ஜெயிச்சு முதல்வராகவே இருந்தார். 7 முறை அவர் போட்டிட்டு 5 முறை வெற்றி பெற்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தொகுதியில தான் 2016 புதுவை முதல்வராக இருந்த நாராயணசாமி நேரடியாக தேர்தலையே சந்திக்காம முதல்வராகிவிட்டு அதுக்கு பின்பு போட்டியிட்ட தொகுதி அது. அந்த அளவுக்கு பாரம்பரியம் இருக்க திமுகவுக்கான தொகுதிகளை எல்லாம் காங்கிரஸ் கேட்கிறாங்க. அங்க இடஒதுக்குதல் மட்டும் பிரச்சனை இல்லை, திமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய இடங்களையும் அவங்க கேட்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி கேட்கிறாங்க. அந்த இரண்டுமே ஒரு பெரிய நெருக்கடியாக மாறுது. அது ஆளுக்கு 14, ஒரு இடம் இந்திய கம்யூனிஸ்ட், ஒரு இடம் விடுதலை சிறுத்தைகள் என்று ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. பட் அதுல சிக்கல் என்னன்னா, திமுகவுக்கான இடங்களை அவர்கள் கேட்பதா அது இன்றைக்குள்ள இறுதி செய்யப்படும் தான் நான் பாக்குறேன். ஒன்று, இந்த தமிழக களம் நீங்கள் கேட்டதை போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக அவர்கள் கடந்த காலங்கள்ல 10 இடம் வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை எழுப்பினாங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேராவது இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னாங்க. நீங்க ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத சக்திகளுக்கு எதிராக கடுமையாக களமாடுகிற சூழல்ல, தமிழ்நாட்டுல அதே எண்ணத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளையோ விசிகளையோ தொகுதிகளை குறைப்பது என்பது ஒரு நியாயமாக இருக்காது. அப்ப அவர்களுடைய இலக்கு என்பது குறைந்தபட்சம் கடந்த முறை கொடுத்த 6 கொடுக்கணும். ஆனா முதலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை அழைத்து பேசி 5 இடங்கள் என்று உறுதிப்படுத்திட்டதுனால மார்க்சிஸ்டும் அந்த நிர்பந்தத்துக்கு ஆளாவாக என்றுதான் நினைத்தார்கள். பட் மார்க்சிஸ்ட் கட்சியும் இதே சிக்கல் தான். அவங்களுக்கு கூடுதல் இடங்கள் என்பது அவர்கள் கேட்பது 10 15 அல்ல, கடந்த முறை போட்டிட்டு ஒரு 6 இடமாவது வேணும் என்பது மார்க்சிஸ்டோடைய நிலைப்பாடாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகள், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா போன முறை கோவில்பட்டி தொகுதி ஒதுக்கப்பட்டது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு. அங்க அவர்கள் வெற்றி பெற்ற வரலாறே கிடையாது. அங்க டிடிவி தினகரன் அவர்களும் கடம்பூர் ராஜு அவர்களும் போட்டியிடாங்க. வலிமையான வேட்பாளர்களுக்கு மத்தியில சிபிஎம் என்ன பிளே பண்ணிட முடியும்? ஒரு திருப்பரங்குன்றம் தொகுதி ஒதுக்கப்பட்டது 2021. அங்க ராஜன் செல்லப்பா அவர்களுடைய தொகுதி, முன்னாள் மதுரை மேயராக எல்லாம் இருந்தவர். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது, நீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தொகுதிகளும் 6 வேணும், இடங்களும் நம்ம விருப்பக்கூடிய இடதுசாரிகள் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளா வேணும். இங்க நாடாளுமன்றமே அப்படித்தானே. இங்க கடலூர் கேட்டாங்க, அவங்களுக்கு 2022 நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் ஒதுக்கப்பட்டது, வெற்றி கிடைத்தது. நீங்க நாடாளுமன்றத்துல 2 எம்பிக்கள் இந்திய கம்யூனிஸ்டுக்கு தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போயிருக்காங்கன்னா அதுக்கு திமுக தோழமை தான் காரணம். சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கணும்ல, அந்த இடத்துல மார்க்சிஸ்ட் உறுதிப்பாட்டோட இருப்பாங்க. அவர்கள் அதற்காக கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. 6 இடங்கள் என்பதுல உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை 6 விட ஒரு 8 என்கிற இடம் நோக்கி திமுகவை நகர்த்துவாங்க. நீங்க திருமாவளவனுடைய எதிர்பார்ப்பு பெரிதாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 2 இலக்கம் வேண்டும் என்பதாகலாம் இருந்தது. பட் அவர் அதற்காக களமாடினாரான்னு கேட்டா, ஒரு மதவாத சக்திகள் காலூன்றி விடக்கூடாது, அதனால திமுகவோட தோழமையோடு இருக்கிறோம் அப்படிங்கறதான் அவர் தொடர்ந்து பதிவு செய்து வந்தார். நீங்க காங்கிரஸுக்கு கூடுதல் சீட்டு கொடுத்தாங்கன்னா காங்கிரஸ் முகண்டு பிடிச்சாங்க, விஜய் ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறாங்க. ஆனா ஆட்சியில் பற்றி அதிகாரத்தில் பங்கேற்று விஜய் சொன்ன போதே அதை மறுதளிப்பு செய்தவர் திருமாவளவன் அவர்கள். அவர் ஒரு கொள்கை நிலைப்பாட்டோடு உறுதியாக இந்த அணியில் இருக்கிறாருங்கும் போது அவருக்கு 6 ஒரு 8 மாறும் தான் எதிர்பார்க்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரை நீங்கள் கேட்டதை போல அவர்களுடைய கெடுகாலம் முடித்து விட்டது.
அவர்களுக்கு ஒரு இடம் தான்ங்கிறது. அவர் ஒரு கட்சி நடத்துகிறார், அவர் மட்டுமே சட்டமன்றத்துக்கு போனாலும் அந்த கட்சியாக அது பின்னடைக்கும். அவரோட இருக்கக்கூடிய தொண்டர்கள் வலுவிழந்துருவாங்க. ஸோ அவர் 2 இடம் என்பது நியாயமான ஒரு கோரிக்கை தான். பட் அந்த இடத்தில் சிக்கல் என்பதால அவர் இனம் பெயர்வதற்கான ஒரு மூவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் தனித்து நிற்கிறதுனால அந்த சமூக ஓட்டுக்கள்ல சில பிளவுகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வேல்முருகன் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உருவாகலாம். ஸோ இது திமுக இன்றைக்குள் நாளைக்குள்ள அதெல்லாம் செட்டில் செய்ய வேண்டிய நெருக்கடி கொண்டு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். நிச்சயமாக சார், தமிழகம் மற்றும் புதுவையில திமுக என்ன நிலைப்பாட்டை எடுக்க போறாங்க, என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு சுவாமிநாதன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.